காடுகளோடு இருந்த வாழ்க்கை தான். இந்த இந்த இன்னொன்று வந்து அந்த பட்டிவீரம்பட்டிங்கிறது வந்து சுயமரியாதை மண்ணு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். வெளியே வந்த பிறகு தான் நான் நிறைய யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சாதி ரீதியான சிந்தனை எங்களுக்கு அதுங்கிறது வரவே இல்லை. இங்கே கல்யாணம் முடிச்சு இங்கே சிவகாசிக்கு வந்த பிறகுதான் வேற வேற சந்தர்ப்பங்கள்ல இந்த சாதியை நான் எதிர்கொள்றேன். அது வரைக்கும் எனக்கு நான் என்ன சாதின்னு கூட எனக்கு தெரியல. அப்படிதான் எங்க அங்க அந்த ஊர் வளர்த்தது. அங்க தேவையே வரல. இங்க வெளியே வரத போறதான் இவ்வளவு கேள்விகள். உங்க வீட்டுல யார் வேலை செய்யறா, அவங்க உள்ள வருவாங்களா இப்படிங்கிறதுக்குலாம் இன்னுமா இவ்வளோ யோசிக்கிறீங்க? நாங்க வந்து மருத்துவமனையில் வேலை செய்யற பெண்ணை பாதுகாக்கிறது ஒரு பிரச்சனை வருது அவங்க குடும்பத்துக்குள்ள, அடிச்சு போட்டுறாரு கணவர். நான் ஒரு கூட்டு வச்சு பாதுகாத்த உடனே என் மேலே பிசிஆர் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது தான் என்கிட்ட வந்து இந்த சாதி அடிப்படைகள்லாம் இதாகுது. அதுக்கப்புறம் தான் நான் சாதி குறித்தெல்லாம் இவ்வளோ ஒரு இனங்கள் குறித்த பெரிய ஆய்வுக்குள்ளேயே உள்ள போகிறேன்.